நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. என்னென்ன காரணங்களை சுட்டிக்காட்டி மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யும். மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடைய அனைத்து தொகுதிகளிலும் வரும் மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது போட்டியிட உள்ளது. அதற்கு கடந்த காலத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் வழங்கப்பட்ட கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் முன்வைக்கப்பட்ட விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு அந்த சின்னமானது கர்நாடகாவை சார்ந்த வேறு ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த கட்சி தமிழகத்தில் போட்டியிடக்கூடவில்லை என்ற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சியானது இன்று வாதத்தின் பொழுது முன்வைத்தது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் 6% வாக்கு வங்கி என்பது நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளது. இந்த சின்னம் பறிப்போனால் தங்களுடைய வாக்கு சதவிகிதம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமாக இந்த வாதங்களை கேட்டு தேர்தல் ஆணையமானது கடுமையான எதிர்ப்பினை முன்வைத்தது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ற அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் மட்டுமே இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கான சின்னமானது ஒதுக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே கர்நாடகாவை சேர்ந்த கட்சியான பிரக்யஜா கட்சியானது இந்த சின்னம் கோரி விண்ணப்பிருந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிப்ரவரி மாதம் தான் அவர்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார்கள் என்ற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையமானது முன்வைத்திருந்தது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இவ்வாறு சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தை அணுகினால் ஒவ்வொரு கட்சியுமே பிற்காலத்தில் தேர்தல் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை பதிவு செய்யும். இது நடைமுறைகளில் சிக்கலை ஏற்படுத்தும் என்ற ஒரு வாதத்தை தேர்தல் ஆணையமானது முன்வைத்து கடுமையான எதிர்ப்பை இந்த சின்னத்தை ஒதுக்குவதற்கான ஒரு கடுமையான எதிர்ப்பை முன்வைத்தது. அப்பொழுது வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி மன்மோகன் இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு லக்கியாக இல்லை போல, உடனே நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். மேலும் முதலுரிமை அடிப்படையில் மட்டுமே இந்த சின்னமானது கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளை எவ்வாறு கேள்விக்குறியாக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது உயர்நீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதாவிற்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது என்பது நடைமுறையை பின்பற்றிதான் செய்யப்படுவது என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை பதில்கள் அடிப்படையில் இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுவதற்கான உரிய காரணத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எழுத்துப்பூர்வமான உத்தரவுகள் என்பது இந்த விவகாரத்தில் பிறப்பிக்கப்படும் எனவும், அதே சமயம் இந்த நாம் தமிழருடைய கட்சிக்கு சின்னத்தை வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு கோரிக்கை என்பதை தற்பொழுது உயர்நீதிமன்றமானது நிராகரித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் இன்னும் ஒரு சில வாரங்களில் அந்த மக்களவை தேர்தலானது அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மீண்டும் தங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைய வாதத்தின் பொழுது நாம் தமிழர் கட்சியானது உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்தது. ஆனால் அந்த கோரிக்கையை தற்பொழுது உடனடியாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வானது நிராகரித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய எழுத்துப்பூர்வமான அந்த உத்தரவு என்பது இன்று மாலை அல்லது அடுத்த ஒரு சில நாட்களில் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விரிவான விளக்கமான விவரத்தை கொடுத்தீங்க சுசித்ரா, நன்றி.